வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. தஞ்சையில் அரசு பள்ளியில் வைத்து ஆசிரியை குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருமணத்திற்கு மறுத்ததாக கூறி இளைஞர் ஒருவர் கொலை செய்த கொடூரத்தின் பகீர் பின்னணி என்ன? தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் அருகே சின்னமனை பகுதியை சேர்ந்தவர் முத்து. இவரது மகள் ரமணி. 26 வயதான இவர் மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தற்காலிக ஆசிரியையாக பணியாற்றி வந்தார். 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ் பாடம் எடுத்த ரமணி காலை 10:10 மணிக்கு பாட வேலை இல்லாததால் ஓய்வில் இருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த இளைஞர் ஒருவர் ஓய்வறையின் வராண்டாவில் நின்றபடி பேசியுள்ளார். திடீரென்று தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து ரமணியின் கழுத்து மற்றும் வயிற்றுப் பகுதியில் குத்தியுள்ளார். வலியால் ஆசிரியை அலறி துடித்த நிலையில் அந்த இளைஞர் அங்கிருந்து தப்பி ஓட முயற்சித்துள்ளார். அப்போது அங்கிருந்த ஆசிரியர்கள் அந்த இளைஞரை விரட்டி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மேலும் காயமடைந்த ஆசிரியை ரமணியை பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். ஆனால் மருத்துவமனை செல்லக்கூடிய வழியில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கொலை செய்த இளைஞரை பிடித்து விசாரணை நடத்தியதில் அதிர்ச்சியூட்டக்கூடிய தகவல் வெளியானது. அவர் சின்னமனை பகுதியில் ரமணி வசித்து வந்த தெருவை சேர்ந்த 30 வயதான மதன்குமார் என்பது தெரிய வந்தது. இவர் வெளிநாட்டில் வேலை பார்த்துவிட்டு சொந்த ஊருக்கு திரும்பியுள்ளார். மதன்குமாரும் ரமணியும் கடந்த 1.5 ஆண்டாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. பிறகு இருவரும் திருமணம் செய்ய முடிவு செய்துள்ளனர். இதனால் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாக மதனின் பெற்றோர் ரமணியின் வீட்டுக்கு சென்று பெண் கேட்டனர். ஆனால் ரமணியை மதனுக்கு மணமுடித்து தர அவருடைய பெற்றோர் மறுத்துவிட்டதாக தெரிகிறது. காதல் திருமணத்திற்கு பெற்றோர் மறுப்பு தெரிவித்ததால் மதன் உடனான காதலை ரமணி கைவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை அன்று மதன்குமார் தனியாக ரமணி வீட்டுக்கு சென்று அவரை திருமணம் செய்து கொடுக்க வலியுறுத்தியுள்ளார். ஆனால் தன்னுடைய மகளை உனக்கு கட்டிக் கொடுக்க முடியாது என்று ரமணியின் பெற்றோர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த மதன் ரமணி பணிபுரியக்கூடிய மல்லிப்பட்டினம் அரசு பள்ளிக்கு சென்றுள்ளார். அப்போது ஓய்வறையிலிருந்து ரமணியிடம் பேச வேண்டும் என்று வெளியே அழைத்துள்ளார். வெளியே வந்த ரமணியுடன் மதன்குமார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். வாக்குவாதம் முற்றிய நிலையில் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ஆசிரியை ரமணியை கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கிறார். கொலை நடந்த பள்ளியில் மாவட்ட எஸ்பி ஆஷித் ராவத், தஞ்சாவூர் சரக டிஐஜி ஜியாவுல் ஹக் ஆகியோர் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர். ரீசன் இப்போ முதல் விசாரணை என்ன வந்திருக்கு, நமக்கு 2 பேரும் ஒரே ஊர் சேர்ந்தவர், தெரிஞ்சவர் போல இருக்காங்க. ஸோ ஏதோ தெரிஞ்சவர் போல இருக்காங்க, ஏதோ கருத்து வேறுபாடாக இருக்குது. அதுதான் இப்போ முதல் கட்டில் நமக்கு தெரியும். நான் நினைக்கிறேன் முன்னாடி பையனுக்கு தெரியும் நினைக்கிறேன் இது ஸ்டாஃப் ரூம் எங்கே இருக்குது. பிகாஸ் யாருக்கு கேட்காம நேராக வந்துட்டு அப்புறம் லெஃப்ட் எடுத்துகிட்டு ஸ்டாஃப் ரூமில் போயிருக்காரு. அது 1/2 hour உள்ளே அது குற்றவாளியே பிடிச்சிட்டாங்க. இப்போது எஸ்பி உள்ளே வந்துட்டு எல்லாமே விசாரணை போயிட்டுருக்கு. காதலித்த பெண்ணை கரம் பிடிக்க முடியவில்லை என்று மன அழுத்தத்தில் இருந்த மதன்குமார் ரமணியை கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. காதலித்த தன்னை திருமணம் செய்ய மறுத்த ஆசிரியையை இளைஞர் ஒருவர் பள்ளிக்குள் புகுந்து குத்தி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.